முரீதுக்கு சொன்ன, முரீதுக்கு ஷேக் நியமத்தாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். ஷேகுக்கு முரீது அமானிதம் தான். இந்த அமானிதம் அல்லாஹ்வுடையது, அல்லாஹ்வை சார்ந்தது. அதை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும். இதுல ஒரு சின்ன விஷயம், நம்ம எல்லாம் முழுமையா நம்ம ஷேக பையத்தாயிட்டோம். ஆனா அல்லாஹ்வுடைய தொடர்பு ஏற்படவில்லையே, அல்லாஹ்வுடைய தொடர்பு ஏற்படவில்லையே. ஒருவேளை ஷேக் இவங்க சொன்ன மாதிரி தனக்கு தானே வாங்கி வச்சுக்கிட்டாங்களோ, அவங்க மேல மட்டும் பிரியம் காட்டினா போதும், அவங்களுக்கு விருப்பமான செஞ்சு விட்டா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டாங்கன்ற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு ஓடலாம். ஏன்னா அப்படி ஒரு சூழல் இருக்கு. இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேணும், நம்ம ஷேக் இடத்துல முழுமையா ஃபனா என்ற நிலையில் ஆகிட்டோமான். ஃபனா என்றா என்ன? முழுமையாக அர்ப்பணித்தல், அழித்துக் கொள்ளுதல் ஒரு ஷேக் இடத்துல. அந்த நிலையில் நாம் ஆயிட்டோம் என்றால் அவர் முழுமையாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஃபனா என்ற அழித்தல் நிலையில் இருப்பார். அப்படி இருப்பாரானால் அவர் அந்த முரீதாகப்பட்டவர் ஷேகிடத்தில் எந்த அளவுக்கு தன்னை அழித்துக் கொண்டாரோ அதே நிலையில் இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் தன்னை அழித்துக் கொள்ள முடியக்கூடியவராக ஆகிவிடுகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எப்படி முழுமையாக அழித்துக் கொள்கின்றாரோ அடுத்த நிலையாக அல்லாஹ்விடத்தில் அந்த முழுமையாக ஃபனா என்ற நிலையை அடைந்து கொள்வார்கள். இது எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. இன்னைக்கு தரீகான்னு சொன்னாலே ரெண்டு விஷயத்தா மக்கள் மத்தியில பேசப்படுது, பொதுமக்கள் மத்தியில ரெண்டு தான் பேசப்படுது. ஒன்னு, அவங்க திக்ரு செய்யக்கூடிய திக்ரு கூட்டம். என்ன சொல்றாங்க? திக்ரு செய்யக்கூடியவங்க திக்ரு செய்யக்கூடிய கூட்டம். அடுத்து இன்னொன்னு சொல்றாங்க, ஜியாரத்து கூட்டம். பொதுமக்கள் என்ன பேசப்படுது? ஒன்னு ஜியாரத்து கூட்டம் இவங்க, இன்னொன்னு தரிகாவை சொன்னா திக்ரு செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது ரெண்டுமே அல்லாஹ்வுடைய நெருங்குவதற்கு உண்டான அமல்கள் தான். தரீகா இதுல முழுமை அடைந்திராது. தரீகா என்பது பெரிய கடல், ஷேகோட முடிந்திருது இல்ல. தரீகா என்று சொல்லக்கூடியவை ஷேகோட முடிந்து விடுவதில்லை, அதையும் தாண்டி போய்கொண்டே இருக்கும். ஷேகுடைய தொடர்பு எது வரைக்கும்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முடிஞ்சிருது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து ஃபனா அல்லாஹ்வோட என்ன செய்றாங்க? ஆக்கி வச்சாங்க. ஆனா அந்த தரீகாவுடைய நிலை எப்படி இருக்கு இல்லையா, தன்னுடைய மவுத் வரைக்கும் இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஷேக் மூலமாக தொடர்பு ஏற்பட்ட பின்பாக அந்த மனிதன் ஷேகுடைய தூண்டுதல் மூலமாக அமல்களை செய்ய ஆரம்பிக்கின்றார். அமல்களை செய்ய 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 அவருக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்கள், அவருக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள், இதை ஷேகுடைய உதவியின் மூலமாக அவர் நிவர்த்தி செய்து கொண்டே வருவார். சிறுக சிறுக அல்லாஹ்வுடைய நிஸ்பத் என்னும் நிலை அவருக்கு ஏற்பட வேண்டும். இப்படி ஏற்பட்டு விட்டால் இப்பொழுது அவர் தன்னை உத்து பார்க்கக்கூடிய நிலை உண்டாகும். ஏன்னா நப்ஸ் அறிவது சாதாரண விஷயம் இல்ல. ஷைத்தானை ஈஸியா அறிஞ்சு கொள்ளலாம். ஷைத்தானை பத்தி சொல்லணும்னா ஈஸியா அவனை தெரிஞ்சுக்கலாம். உலமாக்கள் இருக்காங்க, அவங்களோட தொடர்பு நம்ம கொண்டதுனால ஷைத்தான் இப்படி இப்படிலாம் சேட்டா பண்றான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிச்சிருக்கான், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிச்சு வச்சிருக்காங்க அப்படி சொல்லி நமக்கு ஈஸியா சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனா நப்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு அசைவிலும் இருக்கு. ஒவ்வொரு அசைவிலையும் நப்சு என்பது இருந்து கொண்டே இருக்கும். அந்த நப்சை நாம் அறிய வேண்டும் என்றால் இல்மே லாஹிரியை கொண்டு நாம் அறிய முடியாது. இல்மே பாத்தினி என்று சொல்லக்கூடிய நிலை நமக்குள்ளே உண்டாக வேண்டும். இல்மே பாத்தினி நிலை எப்பொழுது உண்டாகும் என்றால் அந்த அடியானுக்கு அல்லாஹின் புறத்திலிருந்து இல்ஹாமியத்தான நிலை ஏற்படும் பொழுதுதான் முழுமையாக தன்னுடைய அசைவில் இன்னென்ன விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு ஆகாதது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காதது இருக்கின்றது என்பதை அவர் அறிய முடியும். அதுவரை என்றால் வேற ஷேகுடைய உபதேசத்தின் மூலமாக ஷேக் சொல்லிட்டாங்க செஞ்சிடலாம், அப்படித்தான் இருக்குமே ஒழிய ஷேக் சொல்லிட்டாங்க செஞ்சிடலாம், அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்ற முறை, அந்த நிலையில் வேணால் நம்ம சீர்திருத்தம் பண்ணிக்கலாம் ஒழிய அந்த நிலை இருந்தா தான் நம்ம சீர்திருத்தம் பண்ண முடியும். ஆனால் அடியான் அந்த நிலையை பெற வேண்டும் என்றால் முழுமையாக ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை நமக்குள்ளே உண்டாகும். ஞானம் என்பது இறைப்புறத்திலிருந்து நமக்கு அளிக்கக்கூடியது. இறைவன் முழுமையாக ஒரு அடியானின் பக்கம் நெருங்கும் பொழுது நமக்குள்ளே அந்த நிலை உண்டாகிவிடும்.
அந்த இல்மை கொண்டு நாம் பார்க்கும் பொழுதுதான் நமக்குள் இருக்கக்கூடிய குறைகளை குற்றங்களை நாம் கலந்தெறிய முடியும். நப்சு என்பது ஒவ்வொரு அசைவிலும் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பாபா ஃபாரூக் பாபா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த இஸ்திமா சிறப்பா முடியணும், மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும், எந்த ஒரு குழப்பம் இல்லாம இருக்கணும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியதா இருக்கணும், வரக்கூடிய மக்களுக்கு எல்லாம் ஹிதாயத்து கிடைக்கக்கூடியதா இருக்கணும், இன்னும் இந்த இஸ்திமாவுடைய பரக்கத்தினால் உலகெங்கிலும் மக்கள் நேரில் பக்கம் செல்லணும் அப்படின்னு நெய்யத்தோட, இந்த இஸ்திமா சிறப்பா இருக்கணும் நெய்யத்தோட கிட்டத்தட்ட 22 நாட்களா நம்ம மஜ்லிஸ் மகரிபினா செய்வோம் இல்லையா, அந்த மஜ்லிஸ் 22 நாட்களா பல ஊர்கள்ல பல இடத்துல விடாம தொடர்ந்து செஞ்சு வராங்க. என்ன ஒரு 4 நாளைக்கு முன்னாலே வர சொன்னதுனால நான் வியாழக்கிழமைக்கு வந்துட்டேன். வியாழக்கிழமைக்கு ஒரு இடத்துல திக்ர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. திக்ருடைய மஜ்லிஸ் நம்ம போய் கலந்துருந்தோம். கலந்துட்டு துவா செய்ய சொன்னாங்க. துவா செய்யும் பொழுது இந்த மஜ்லிஸ் நல்லா அமையணுங்கிறதுக்காக வேண்டி அழுது கொஞ்சம் துவா செஞ்சுட்டேன். துவா செஞ்சு முடிஞ்ச உடனே லைட்ட போடுறாங்க. லைட்ட போட்ட உடனே என் நப்சு சொல்லுது, எத்தனை பேர் அழுது இருக்காங்க பாருன்னு. நம்ம செஞ்ச இந்த துவாயினால எத்தனை பேர் அழுது இருக்காங்க பாருன்னு என் நப்சு சொல்லுது. இது அல்லாஹ் உணர்த்திட்டான். உணர்த்தினால அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிக்கிட்டேன். யா அல்லாஹ் இதுல இருந்து பாதுகாத்து. எத்தனை பேர் அழுதா என்ன, அழுகாட்டி என்ன, அதுக்காக நம்ம இந்த மஜ்லிஸ் நடத்தோம், அதுக்காக துவா செஞ்சோம், அப்படி நிலையெல்லாம் வரணும். அப்ப நப்சு எதெல்லாம் இருக்கு பாருங்க. எந்த நிலையிலும் நம்ம ஆக்கிரமித்துக் கொள்ளும். எப்படி பார்த்தாலும் அது விடைய விடாது, ஒவ்வொரு அசைவில் இருந்துகிட்டே இருக்கும் நிச்சயமான முறையில். அப்படிப்பட்ட நிலையை நாம் களைய வேண்டும். நம்முடைய நப்சில் இருக்கக்கூடிய குறைகளை நாம் களைய வேண்டும் என்றால் அல்லாஹுடைய நிஸ்பத் என்பது நம்முடைய கல்வியில் இறங்க வேண்டும். அப்படி இறங்கும் பொழுதுதான் நமக்கு நிச்சயமான முறையில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த குறைகளை நாம் களையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இந்த நிலையை பெறுவதற்கு ஷேகுடைய உதவி அவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஷேகு தன்னுடைய நப்சை அறியக்கூடியவராக இருக்கணும். தன்னுடைய நப்சை அறிந்தால் மட்டுமல்லாது தன்னோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடியவருடைய நப்சையும் அவர்கள் அறியக்கூடியவராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த நப்சானித்தான விஷயங்களை தன்னுடைய முரீதினை நிலைக்கத்தக்கவாறு கலைந்தறிய முயற்சி பண்ணுவார். இப்ப பாருங்க, ஷேகுடைய விஷயம் எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. ஷேகுடைய விஷயம் எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. அப்ப ஷேகு எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுறார். அதனாலதான் சொல்லப்படுது, ஒரு முரீதுக்கு ஷேகு என்பவர் நியமத்தாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கின்றான். ஆனால் ஒரு ஷேகுக்கு முரீது அமானிதமாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த அமானிதத்தை முழுமையாக பக்குவமாக பாதுகாத்து சேர்க்க வேண்டிய அந்த ரப்பல் ஆலமீன் இடத்திலே சேர்க்க வேண்டியது அந்த ஷேகுடைய கடமையாக இருக்கின்றது. ஆனால் இதற்கு இடையிலே நாம முரீதாயிட்டோம் எத்தனையோ பேரு, ஆனா அல்லாஹுடைய நிஸ்பத்து தொடர்பு நமக்குள்ளே உண்டாகல அப்படின்னு அந்த குறை வந்துச்சுன்னா அதை நாம் சிந்திக்க வேண்டும். அந்த ஷேகிடத்துல நம்ம எந்த அளவுக்கு ஃபனா இருக்குன்னு பார்க்கணும். ஃபனா ஆனாலொழிய நாம் அந்த நிலையை பெற முடியாது. ஏன்னா உலகத்துடனான எல்லா முஹப்பத்தையும், தன்னுடைய மனைவி மீது வைத்த முஹப்பத்து, தன்னுடைய தந்தை மீது வைத்த முஹப்பத்து, தன்னுடைய தாயின் மீது வைத்த முஹப்பத்து, எல்லா முஹப்பத்தையும், இன்னும் நம்முடைய பொருள் மேல் வைத்த முஹப்பத்து, இன்னும் நம்முடைய பதவி மேல வைத்த முஹப்பத்து, எல்லா முஹப்பத்தையும் கொண்டு ஷேகுடைய காலடியில் என்றைக்கு போடுறோமோ அப்பொழுதுதான் நம்ம முழுமையா ஃபனா ஆகிறோம். இது எப்படிங்க போட முடியும்? அந்தந்த இடத்துல முக்கியத்துவப்படும். ஷேகுடைய வார்த்தைக்கு முன்னால அந்தந்த விஷயங்கள் தான், அந்த பதவி, அந்த பொருள், அந்த மனைவி, அந்த தாய், அந்த தந்தை, அந்த ஒவ்வொரு விஷயமும் முக்கியத்துவப்படும். அந்த முக்கியத்துவப்படும் பொழுது ஷேகை முக்கிய கொள்ளக்கூடியவராக இருந்தால் அந்த நிலையிலிருந்து அந்த முரீது நிச்சயமாக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபனாவுடைய நிலையை இலகுவான முறையில் அறிந்து கொள்ள முடியும். எவர் ஒருவர் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபனாவை அடைகின்றார்களோ நிச்சயமான முறையில் அல்லாஹ்விடத்தில் தன்னை அழித்துக் கொள்ளக்கூடிய நிலை உண்டாகிவிடும். ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விஷயம் தான் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம். இதுல நீங்க குழப்பம் அடையலாம். என்ன குழப்பம்னா, எதுக்குப்பா இவ்வளவு சிரத்தை எடுக்கணும், ஒரு ஷேக் இடத்துல ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ஷேக் முரீது இந்த தொடர்பு இருக்கு இல்லையா, ஒரு காலத்துல ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. வித்தியாசம்னா அதான் உண்மையா இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் ஹாங்காவுடைய அமைப்புகள் இல்ல. அன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு முரீது பையத்தாருக்கு முன்னால
அவருடைய நப்சுடைய விஷயங்கள்ல நிறைய கலைந்தெறிந்த பிறகு இன்னும் சொல்ல போனா சில ஷேகுமார்கள் பையத்தோட ஹிலாஃபத்து கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. இனிமேல் இவர் துனியாவுடைய விஷயத்தில் ஆட்கொள்ள மாட்டார், இவருடைய நப்சு முழுமையாக துனியாவின் பக்கம் செல்லாது என்ற நிலை உணர்ந்த பிறகுதான் அவங்க வெளியே விடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாகூல் இருந்தது. இப்ப ஹான்காவுடைய அமைப்புகளே இல்ல. வடநாடுகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. நம்ம காஜா பஷீரன் பேர்னாமட்டு பாபா ஹான்காவுடைய அமைப்பு வச்சிருந்தாங்க அப்படி சொல்லப்படுது. பெரும்பாலான பகுதியில் தமிழகத்தில் இன்னைக்கு ஹான்காவுடைய அமைப்பு இல்ல. நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம பாபா என்ன பாபா அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வந்தேன், ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அவங்கள சொன்னேன், அதுல இந்த மாதிரி இந்த பகுதியில தமிழகத்துல ஒரு ஹான்காவுடைய அமைப்புகளே இல்லாம இருந்தது. அது தாங்க மூலமா அல்லாஹ் நிவர்த்தி செய்யலாம் போட்டு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா ஹான்காவும் ஷேகுடைய தொடர்போடு இருக்கக்கூடிய நிலையில் இருந்து ஷேகுடைய சம்பந்தப்பட்ட அமல்களோடு தானும் சேர்ந்து செய்ய அந்த பயிற்சியின் மூலமாக ஷேகுடைய தொடர்பு மூலமாக இப்ப பாபாஜி ரஹ்மத்துல்லாஹி வருவோம், வந்தோம்னா ஒரு 3 நாள் தங்குவேன், மாசம் ஒரு 3 நாள் தங்குவேன். சில நேரங்களில் 8 நாள் 9 நாள் தங்க வச்சிருவாங்க. அப்படி தங்கும் பொழுது நாங்க போகும்போது என்ன கேட்பாங்கன்னா ஒரு கேள்வி கேட்பாங்க, எப்படிப்பா இருந்ததுன்னு கேட்பாங்க. இந்த 3 நாள் இருந்துட்டு போற இல்லையா, உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்பாங்க. அவங்க கேட்கும் போது என் உள்ளத்துல நான் சொல்லிக்கிறது சுவனத்தில் இருந்ததை போன்று இருந்தது. என் மனசுக்குள்ள நான் சொல்லிக்குவேன் சுவனத்தில் இருந்ததை போன்று இருக்கு. ஏனென்றா துனியாவுடைய சிந்தனை அங்கு வர்றதில்லை. அந்த ஷேகுகளோடு நாம் இருக்கும் பொழுது துனியாவுடைய சிந்தனை அங்கு வருவதில்லை. தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வியாபாரம் அங்கு முக்கியத்துவப்படவில்லை. ஷேகோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் அவர்களோடு இருக்கின்றான் என்ற உணர்வு நமக்குள்ளே ஏற்படுகின்றது. அந்த உணர்வோடு நாம் இருக்கும் பொழுது நிச்சயமான முறையில் அது சுவனத்தை போன்றுதான். அல்லாஹ் நம்மோடு இருக்குன்னா சாதாரண விஷயமா? அது பெரிய பாக்கியம் இல்லையா? நான் ஸல்லல்லாஹு அலைஹி பத்தி இது ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவர் குகையில அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு இருக்கும் பொழுது அவங்க சொன்ன அந்த வார்த்தையை கேட்டுட்டு, எந்த வார்த்தைய, நம்மோடு அல்லாஹ் இருக்கின்றான் என்ற சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நான் வாழ்நாளில் செய்த எல்லா அமல்களையும் அபூபக்கருக்கு கொடுத்து விடுகின்றேன், அதுக்குண்டான நன்மைகள்லாம் அல்லாஹ் தஆலா அவருக்கே கொடுக்கட்டும், நான் அபூபக்கரிடத்தில் கொடுத்து விடுகின்றேன். அவருடைய ஒரே ஒரு அமல், அவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சிறிது நேரம் இருந்த சகவாசம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழித்த அந்த நேரம் இருக்கிறது அல்லவா, அவர் சொன்ன அந்த வார்த்தையில் உண்டான நேரம், அந்த அமலை எனக்கு கொடுக்கட்டும். எது அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, அதுக்கு எனக்கு வேணும் என்பதாக தூது விட்டார்கள் என்பதாக நாம் என்ன செய்யலாம், பெரியார்களுடைய மூலமாக நம்ம இதெல்லாம் கேள்விப்படுறோம். அப்ப அல்லாஹோட சேர்ந்து இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு ஷேகு அல்லாஹ்வுடைய நிஸ்பத்தில் இருப்பார்கள், அவரோடு சேர்ந்து இருக்கும் பொழுது நிச்சயமான முறையில் நமக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை நிலைத்திருக்கும், அல்லாஹ்வுடைய தேட்டம் உண்டாகும், நம்முடைய அமல்களும் சீராகும். அப்படிப்பட்ட விஷயத்தை அமைக்கிறது தான் ஹான்காவுடைய அமைப்புகள். நம்மளாம் பல முயற்சி எடுத்தோம். கிட்டத்தட்ட பாபாஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஹிலாஃபத் கொடுத்தாங்க. ஹிலாஃபத் கொடுத்த அன்னைக்கு இஜாசத்து கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி திண்டுக்கல்ல போய் தரீகத்துடைய வேலையை செய்யுன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு மறாவது நாளே மாமலாத்துக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. காலை மாலை மாமலாத்துக்கு செஞ்சுட்டு வரோம். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அங்கிட்ட ஒரு 3-4 மாசத்துல சில தூண்டுதல், ஹான்கா இருந்தாருமே நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. அப்ப பாபாஜி ரஹ்மத்துல்லாஹி அனுமதி கேட்டோம். அவங்க அனுமதி கொடுத்தாங்க, பாருப்பாங்க. அது நிலை என்னமோ தெரியல, நம்ம பல இடத்துல பல சந்தர்ப்பங்களை பார்த்தோம், அமையவே இல்லை. கடைசியில ஒரு நபர் நமக்கு நம்மளோட பையத்தானவர், அவர் கொஞ்சம் செல்வந்தரா இருந்தாரு. அவரு 1 ஏக்கர் நான் தரேன் வாக்கும் கொடுத்திருந்தாரு. ஒரு வாக்கும் கொடுத்திருந்தாரு. அவருடைய ஒரு அந்த சொத்துக்கள் அவர் பக்கம் முழுமையாக கிடைச்சிட்டா, கேஸ்ல உள்ளதெல்லாம் நீங்கிட்டா உங்களுக்கு தரேன் சொல்லி வாக்கு கொடுத்திருந்தாரு. அதுபடி அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுத்துட்டான். அவரும் கொடுத்துட்டாரு, நம்ம வேலை எழுதி கொடுத்துட்டாரு. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை நாம் அவர்கிட்ட திருப்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்ல, அவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹ். அதை நினைச்சு நம்ம பெருசா கருதல, முயற்சி பண்ணோம். ஏன் அல்லாஹுக்காக வேண்டி. இப்ப இது போன்ற ஒரு ஹான்காவுடைய அமைப்புகள்ல நம்ம அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அந்த விஷயம், அந்த ஹான்கா என்பது மக்களுக்கு பிரயோஜனமானதாக கியாமத்து நாள் வரை இருக்கக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. ஆக ஷேகுடைய தொடர்பு என்பது இப்படிப்பட்ட நிலைகளை நாம் பெறுவதற்கு வாய்ப்பாக அமைந்து வருகின்றது. ஷேகிட்ட ஏன் அந்த அளவுக்கு பணா காட்டணும்னா, ஷேகு முறைய தொடர்பு எப்படிங்களா, ஒரு குறிப்பிட்ட காலம் தாங்க. ஷேகிட்ட போய் அடிமையா இருப்பது, கீழ்பட்டு இருப்பது, அவங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் தான். ஏன்னா
அதற்கு பின்னால ஷேக் தன்னுடைய முரீதை உயிரா பார்க்கக்கூடிய நிலைக்கு போயிடுவார். அப்படித்தான் இருந்தாங்க. அஜ்மீர் காஜா மொயின் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குத்துபுதீன் காக்கி பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய விஷயத்தை பார்க்கும் பொழுது, குத்துபுதீன் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவங்களுடைய பயிற்சியில இருந்து அவங்களுடைய முதன்மையான கலீஃபாக ஆகி அதற்கு பின்பாக டெல்லிக்கு அவங்க அனுப்பிச்சு வர்றாங்க. டெல்லியில் அவங்க நீண்ட காலம் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஷேகும் முரீதும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. ஷேகு முரீதும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்புல அன்று இரவு அவங்க கழிக்கிறாங்க. அப்படி கழிக்கும் போது அவங்களுக்கும் கட்டளை போடப்பட்டிருக்கு, இவங்களுக்கும் கட்டளை போடப்பட்டிருக்கு. 2 பேரும் படுத்திருக்காங்க. பாருங்க, தன்னுடைய முரீது, தனக்கு கீழாக வாழ்ந்த, தனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த ஒரு முரீது, ஒரு சிஷியன் நமக்கு சமமாக படுத்திருக்கின்ற என்ன அவங்களுக்குள்ள என்ன சில அது ஏற்படல. இப்ப இந்த நிலையில அவங்களுடைய முரீது ஃபரீதின் ஷக்கர் கஞ்சி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூட இருக்கின்றாங்க. யாரோட? குத்துபுதீன் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி கூட இருக்காங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய ஷேகான குத்துபுதீன் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி காலை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவங்க காலை பிடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணாங்க, என் ஷேக் இருக்காங்கப்பா, அவங்க காலை பிடின்னு சொல்லி போட்டு சமிக்கை செய்யறாங்க. இந்த சமிக்கை செய்த உடனே ஃபரீத் ஷக்கத்துக்கு அஜ்மீர் பாபா அவங்களுடைய காலை பிடிச்சுக்கிறாங்க. காலை பிடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் திடீர்னு நினைச்சு போய் என்ன செய்றாங்க, தன்னுடைய ஷேக் காலை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த உடனே இவங்க சங்கடத்துக்குரியவர் ஆகிட்டாங்க. யாரு? குத்துபுதீன் பக்தியார். ஏன்னா தன்னுடைய ஷேக் முன்னால இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்படுது, அவங்க வருந்துடுமே அப்படின்னு ஒரு சூழல் ஏற்பட்டு போகுமே அப்படின்ற கவலையில, ஏப்பா என் ஷேகுடைய காலை பிடிக்க சொன்னா நீ மறுபடியும் என் காலை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி போட்டு ஃபரீத் ஷக்கத்துக்கு பார்த்து கேட்கும் பொழுது, அப்ப அவங்க சொல்றாங்க, ஷேக் அவர்களே, என்னுடைய உள்ளம் அங்கு லயிக்கவில்லை. இது கேட்டா என்ன செய்வோம் நம்மெல்லாம்? நம்ம மூலமா ஒருத்தர் வளர்ந்து வர்றாரு, ஆளாகி வர்றாரு, அவர் மேல பிரிய வச்சுட்டு நம்ம பெருசா கருதாம ஒருத்தர் நம்மளை அவமதிச்சுட்டு நீதான் பெரிய ஆளு, நீதான் எனக்கு முக்கியம் அப்படி சொல்லி நமக்கு கீழே உள்ள ஆள ஒருத்தரை, ஒரு மேனேஜரை ஒருத்தர் தூக்கி வச்சுக்கிட்டாரோ நம்ம என்ன செய்வோம்? ஏன்னா நான் பார்த்து அவனை ஆளாக்குனேன், என்ன விட பெரியவனா இவன் அப்படின்னு என்ன தோணும்? இதுதான் நம்மை போன்ற நஸ்தானியத்து. ஆனா அஜ்மீர் பாபா அப்படி சொல்லல. அவங்க சொன்னாங்க, குத்துபுதீனே, உன் புறத்திலிருந்து ஏதாவது குடையம்பா அப்படின்னாங்க. எப்பேற்பட்ட வார்த்தை! இதர்கள் அதாவது நப்சை சரிபடுத்தியவர்கள். அல்லாஹுக்காக வேண்டிதான் அன்னைக்கு காலை பிடிச்சிருந்தாங்க அஜ்மீர் பாபாவை. அல்லாஹுக்காக வேண்டிதான் அஜ்மீர் பாபா காலை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அல்லாஹுக்காக வேண்டிதான் காலமும் பிடிக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவர் ஒரு தன்னை சீர்திருத்தக்கூடிய நிலை அவருக்கு ஏற்படவில்லை. சீர்திருத்தம் அவர்களுக்குள்ள ஏற்பட்ட பிறகு, அல்லாஹுடைய தொடர்பு அங்கு வந்த பிறகு, இந்த ஷேக் அஜ்மீர் காஜா மொயின் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னை விட தன்னுடைய பிள்ளையை ஃபரீத் குத்துபுதீனை உயர்வாக பார்க்கக்கூடியவர்களாக ஆகிட்டாங்க. இதுதான் அவுலியாக்கள் நிலை. இப்ப இந்த நிலையை பெறுவதற்காக தான், இந்த நிலையை பெறுவதற்காக தான் தன்னுடைய நப்சை சரி செய்யும் வரைதான் அந்த ஷேகுடைய கட்டுப்பட்டவர்களாக கீழ்பட்டவர்களாக நடக்க வேண்டும் என்பது ஒரு சட்டம் இருக்கிறதே ஒழிய, அந்த நிலையை அவர்கள் முழுமையாக பெற்ற பிறகு அப்படி ஒரு அமைப்புகள் இல்ல. நிச்சயமான முறையில் எந்த ஒரு ஷேகும் அதை விரும்புறதும் இல்ல. அஜ்மீர் பாபா சம்பவம் கூட உஸ்மான் ஹாரூன் ரஹ்மத்துல்லாஹி கூட கிட்டத்தட்ட நீண்ட காலமாக அவர்கள் பயணத்திலே அவர்களோடு ஹிதமத்திலே இருந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட காலம் முடிந்த பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்பாரில் அஜ்மீர் காஜா முஹித்தின் உள்ள போயிட்டாங்க. வெளியே நின்றுகிட்டு துஆ செய்றாங்க. யாரு? உஸ்மான் ஹாரூன் ரஹ்மத்துல்லாஹி, மகனே, நீ இந்த நிலையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு பலவிதமான கஷ்டத்தையும் சிரமத்தையும் சோதனையும் உங்களை ஏற்படுத்தி வச்ச என்பதாக சொல்லி காட்டுறாங்க. யாரு? உஸ்மான் ஹாரூன் ரஹ்மத்துல்லாஹி. ஆக எந்த ஒரு ஷேகும் நிச்சயமான முறையில காமிலான ஷேக், அல்லாஹ்விடத்தில் தொடர்பு கொண்டவர்கள்,
அல்லாஹ்வுடைய நிஸ்பத்துடையவர்கள் எவர் ஒருவரும் தன்னுடைய முரீதுடைய அந்த முஹப்பத்தை தனக்கு தானே வைத்துக் கொள்ள மாட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹ்வின் பக்கம் திருப்பக்கூடியவராக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கம் திருப்பக்கூடியவராக ஆகிவிடுகின்றார்கள். இதன் காரணமாக நாம் எந்த அளவுக்கு அவர்களிடத்தை பணிவு காட்டினாலும், எந்த அளவுக்கு அவர்களிடத்தில் நாம் கீழ்பட்டு நடந்தாலும் அது அல்லாஹ்வுக்காக வேண்டிய வேறு எந்தவதற்காக இருக்காது. அப்படிப்பட்ட நிலையை தான் அந்த ஷேகுமார் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவருடைய சம்பவங்கள் அப்படித்தான் நமக்கு சொல்லி காட்டுது. அடுத்த சம்பவம் பாருங்க. ஃபரீத் ஷக்கர்கஞ்சி காலம் அலாவுதீன் அலி சாபி ரஹமத்துல்லாஹி பத்தி கொஞ்சம் முன்னாடி சொல்லி காமிச்சேன். நிஜாமுதீன் அவுலியா பத்தியும் அவங்களுடைய இன்னைக்கு உள்ள நிலையை பத்தி சொன்னேன். நிஜாமுதீன் அவுலியாவும் அலாவுதீன் அலி சாபி ரஹமத்துல்லாஹி பிற்காலத்துல பெரிய நாதாக்களாக திகழ்ந்தாங்க. அப்போ ஃபரீத் ஷக்கர்கஞ்சி ரஹமத்துல்லாஹி அவங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்ப அவரோட இருக்கக்கூடிய ஒரு நபர் கேட்கிறாரு, ஷேக் அவர்களே, உங்களுடைய கலீஃபாக்கள் 2 பேர் மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்காங்களே, சிறப்புல இருக்காங்க, பெரிய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, நான் அவங்கள போய் சந்திச்சுட்டு வரட்டுமா என்பதாக கேட்கின்றார்கள். உடனே ஃபரீத் ஷக்கர்கஞ்சி அவர் இஜாசத் அளிக்கிறாங்க. இவர் நேரா போறார். நேரா போய் நிஜாமுதீன் அவர்கிட்ட போறாங்க. நிஜாமுதீன் அவர்கிட்ட போன உடனே யாருன்னு என்ன விசாரிக்கும் பொழுது, உங்க ஷேக் அவங்கள்ட்ட வந்திருக்கேன், உங்களுக்கு சலாம் சொல்லி விட்டாங்க அப்படி சொல்லி நலம் விசாரிச்சுட்டு பேசும்போது, அப்போ என்ன செய்றாங்க, என்னுடைய ஷேகிடத்திலும் வந்திருக்கார், இவரை நீங்க நல்லா கவனிச்சு போட்டு என்ன செய்றாங்க, தன்னுடைய பணியாளர்களுக்கு சொல்லிடுறாங்க. அவர் அங்கு இருந்த காலம் வரை மிக சிறப்பான முறையில் எந்த அளவுக்கு அவரை கவனிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கவனித்து தன்னுடைய ஷேகுக்கு உண்டான நன்றியை செலுத்தி என்ன செய்றாங்க, அனுப்பிச்சுறாங்க. இவர் ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா அந்த அளவுக்கு கவனிப்பு கிடைச்சது. அந்த சந்தோஷம் திளைத்தவரா என்ன செய்றாரு, நேரா போய் அடுத்ததாக அலாவுதீன் அலி சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி பாக்குறாங்க. அலாவுதீன் அலி சாஹிப் போகப்படுது. அங்க வெளியே என்ன விசாரிக்கிறாங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க, இந்த மாதிரி நான் அவங்களுடைய ஷேக் ஃபரீத் ஷக்கர்கஞ்சி இருந்து வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பணியாளர் என்ன செய்றாங்க, நேரா போய் அலாவுதீன் அலி சாஹிப் கேட்கிறாங்க. அவங்க ஒரு கட்டில படுத்திருக்காங்க. அப்ப கேட்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய ஷேகிடத்திலிருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, உங்களை சந்திப்பிருக்கா அப்படிங்கும் போது, அப்படியா, அவங்க வர சொல்லுங்கன்றாங்க. வர சொல்லி அங்கு வந்து சந்திக்கிறாரு. அவங்க சொல்றாங்க, நல்லா விசாரிக்க, உங்களோட ஷேக் அவங்க சலாம் சொல்லி விட்டாங்கன்னு சொல்றாரு. அவங்க அலைக்கும் சலாம் சொல்லிட்டு, நீங்க என்னுடைய ஷேக் எப்படி இருக்காங்கன்னு நல்லா விசாரிக்கிறாரு. நல்லா விசாரிச்ச உடனே அலாவுதீன் அலி சாஹிப் என்ன செய்றாங்கன்னா, இவருடைய தேவைகளை கவனிங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க. அவங்க தேவைகள் என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க ஒரு காஞ்ச ரொட்டியும், அவர் நப்சுக்கேத்தாத விஷயங்கள், காஞ்ச ரொட்டியும் இன்னும் ஒரு சில விஷயங்களும் அங்க கொடுக்கப்படுது. அங்க கிடைச்ச நிஜாமுதீன் அவுலியாட்ட கிடைச்ச தடாபடலான வரவேற்பு இங்கு ஏற்படவில்லை. இங்கு கிடைத்ததெல்லாம் சாதாரணமாக காஞ்சி போன ரொட்டி, இது போன்ற விஷயங்கள்லாம் என்ன செஞ்சாங்க, கொடுக்கப்படுது. இதை பார்த்துட்டு அவரால் ஏத்துக்க முடியல. நேரா நசிர கொஞ்ச நாள்ல தன்னுடைய ஃபரீத் ஷக்கர்கஞ்சி போறாரு. போன உடனே அங்கு சொல்றாரு, என்னப்பா போயிட்டு வந்தியா அப்படின்னு கேக்குறாங்க. போயிட்டு வந்தேன். நிஜாமுதீன் அவுலியா ரொம்ப உங்க மேல அளவில்லா அன்பு செலுத்திருக்காரு, அளவு வச்சிருக்காரு. அவர் ரொம்ப பிரியமா இருந்தாரு. அவங்களுடைய கவனிப்புகள் ரொம்ப தரவுலா இருந்துச்சு. காரணம் உங்க மேல வச்ச அந்த முகப்பத்து தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இவங்கள்ட்ட போனேன், அப்படி ஒண்ணும் எனக்கு ஒரு சிறப்பா அவன் செய்யல, அதான் கொஞ்சம் இதா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி போட்டு அவரு இங்க நடந்தது குறையாக சொல்லி காட்டார். அப்போ என்னப்பா என்ன செஞ்சாங்க, என்ன கேட்டாங்கன்னு கேக்குறாங்க. அப்போ இவங்க சொல்றாரு, நான் போய் தாங்க சொன்னதா சலாம் சொன்னேன், அதுக்கு அவங்க வந்துட்டு பதில் சொல்லிட்டு உங்களுடைய நலம் விசாரிச்சாங்க அப்படின்னு. உடனே ஃபரீத் ஷக்கர்கஞ்சி அழுக வந்துருச்சு. அவங்க சொல்றாங்க, அடுத்தது என்னுடைய ஞாபகம் அவருக்கு இருந்ததா? அலாவுதீன் அலி சாஹிப் யாரு? ஃபரீத் ஷக்கர்கஞ்சியுடைய முரீது, தன்னுடைய கலீஃபா. என்னுடைய ஞாபகம் அவருக்கு இருந்ததா? அல்லாஹ்வுடைய நினைவில் அவர்கள் திரித்திருந்த நேரத்தில் கூட என்னுடைய ஞாபகம் அவருக்கு இருந்ததா என்பதாக சொல்லி அவர்களை உயர்வாக பேசினார்கள் என்பதாக நாம் படித்து பார்க்கின்றோம். ஒரு முரீது, எப்படிப்பட்ட முரீது? தனக்கு கீழாக வாழ்ந்தவர், தனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர், தன்னுடைய நிலையிலிருந்து அடிமைத்தனமாக கீழ்பட்டு நடந்தவர், தன்னுடைய ஞாபகம் வைத்திருக்கின்றார் என்பதை கேட்டவுடனே எவ்வளவு மகிழ்ச்சி கொண்டிருக்கிறார்கள் ஷேகுமார்கள். ஆக எவ்வளவு பெரிய உயர்வாக எண்ணம் கொண்டு வைத்திருக்கிறார் தன்னுடைய முரீது. இப்படிப்பட்டுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா வெளியிருந்து பார்க்கக்கூடிய மக்கள் என்ன செய்றாங்கன்னா, என்ன எப்ப பார்த்தாலும் ஷேகு கட்டுப்படு, ஷேகு கட்டுப்படு, ஷேகு கட்டுப்படு. ஷேகு கட்டுப்பட நோக்கமே என்னன்னா, அல்லாஹ் அஹது, அல்லாஹ் வாஹித்,
வாஹிதுங்கிறது அகந்த பத்தி எனக்கு சொல்லி காமிச்சாங்க. அல்லாஹ் ஒருவன் தான். அந்த ஒருவன் என்றதை நாம் முழுமையாக ஒருவனாக ஏக இறைவனாக அல்லாஹ் ஒருவனாக நாம் வணங்க வேண்டும் என்றால், உண்மையாக உண்மைப்படுத்த வேண்டும் என்றால், அதை நாம் தன்னுடைய ஷேகில் இந்த உலகத்திற்கு கூட எல்லா முகப்பத்தையும் நாம் ஷேகிடத்தில் செலுத்தும் பொழுது நிச்சயமான முறையிலே அல்லாஹ்வுடைய அந்த அஹத் என்ற நிலையில் நாம் வணங்க முடியும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலைகள்லாம் ஷேகிட்ட நம்ம கட்டுப்படுறது என்று சொல்லக்கூடியதெல்லாம் நிச்சயமான முறையில அவர்கிட்ட நம்ம கீழ்படிஞ்சு நடக்கின்ற நோக்கமே இல்லை. அவர் கீழ்படிஞ்சு நடந்தாங்க சட்டமே இல்லை. காரணம் எல்லாமே அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுக்கு என்ற உணர்வு வரும்பொழுதுதான் அப்ப நம்ம அவங்க சொல்லி கேட்டு போவோம். இப்படிப்பட்ட ஃபனா நிலை என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. எவ்வளவு பேர் வேணாலும் பையத்தாயிரலாம், எவ்வளவு பேர் வேணாலும் பையத்தாயிரலாம். பையத்தானவர்கள் எல்லாம் அந்த நிலையை பெறுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. காரணம் என்றால் இவ்வுலக வாழ்க்கை நமக்குள்ளே அப்படி இருக்கின்றது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம தேவைகள் இருக்குது அல்லவா, அது அந்த அவருடைய முகப்பத்தை விட்டு நம்ம நீக்கக்கூடியதா இருக்கு. ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஷேக்கு பிடிக்காத விஷயத்த சொன்னா போதும், நம்ம நப்சுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அவருடைய நலனுக்காக சொல்லியிருப்பாங்க, நம்முடைய நலனுக்காக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர்கள் அகமறிந்தவர்கள். அகமறிந்த நிலையிலே நமக்கு இது கெடுதி, இது உனக்கு கெடுதிப்பா அப்படின்ற நிலையில உணர்ந்து நீ இதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு மாற்று கருத்து சொன்னால் போதும். இவர் என்ன ஷேகு, இவர் சொல்ல நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு நிலைக்கு நம்ம போயிடுறோம். அந்த நினைவு உண்டானா போதும், அடுத்த செகண்டே அவங்க மூலமா நமக்கு கிடைக்கிற அந்த ஃபைசியாத்து நிச்சயமா கிடைக்காது, தடைப்பட்டு போகுது. அப்ப இப்படி வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஷேகு நான் சொன்னாலும் என்ன தெரியுங்களா, குறையை சுட்டி காட்டக்கூடியவர். இன்னொரு அர்த்தம் இருக்கு, குறையை சுட்டி காட்டக்கூடியவர். யாருடைய குறைய? முரீதுடைய குறைய. இத பத்தி ரஷ்ய நம்ம கண்கோஷம் இல்ல அஷ்ரஃப் அலி தானவி சொல்லி காட்டுறாங்க. நான் ஒரு இடத்திலே 99 குறையை பார்த்தேன், ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் இருக்குது அவரிடத்துல நான் பார்த்துட்டேன் அப்படின்னா அந்த ஒரு நல்ல விஷயத்தை மட்டும்தான் நான் ஒத்து கவனிப்பேன். அந்த 99 அவர்கிட்ட குறை இருக்கிறதா தவறு இருக்கிறதா அதை நான் பார்க்க மாட்டேன் என்பதாக யார் சொல்றா? அஷ்ரஃப் அலி தானவி சொல்றாங்க. அதுக்கடுத்து சொல்றாங்க, ஆனால் என்னுடைய முரீதிடத்திலே 99 நல்ல விஷயங்கள் இருக்கின்றது, ஒரே ஒரு குறை இருந்துச்சுன்னா நான் நிச்சயமான முறையில் அந்த ஒரு குறையைத்தான் சுட்டிக்காட்டு என்பதாக சொல்லி காட்டுறாங்க. காரணம் என்ன? அவர்கிட்ட அந்த ஒரு குறை இருக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத அந்த ஒரு குறை இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் செஞ்சு காட்டேன் என்பதாக அஷ்ரஃப் அலி தானவி சொல்லி காட்டுறாங்க. ஆக முரீதானவர்கள் முரீதாயிடுறாங்க. ஆனா ஷேக் ஒரு நசீஹத் ஒரு உபதேசம் சொன்னா தன்னுடைய நப்சுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை செய்ய மறுத்து விடுகின்றார்கள். அவர்களை பட்டு தவறாக அவதூறு செய்யக்கூடிய ஆகின்றார்கள். இதன் காரணமாக எந்த நோக்கத்திற்காக பையத்தானமோ, எந்த நோக்கத்திற்காக இடத்திலே நம்ம முரீது பெற்றோமோ அந்த நிலையை நாம் பெற முடியாதவர்களாக இயலாதவர்களாக ஆகின்றோம். அப்படிப்பட்ட நிலையெல்லாம் போகணும்னா நம்ம முன்னோர்கள் சொல்லி காமிச்ச முன்னோர்கள் நிச்சயமா நம்மள மனசுல வச்சுக்கோங்க. யாருமே தன்னுடைய ஷேகா இருக்கக்கூடியவர் காமிலான ஷேகு அல்லாஹ்வுடைய நிஸ்பத்து கொண்ட ஒரு நிலையில் இருப்பாரானால் அவர் உங்களுடைய முகப்பத்தை சிறிதேனும் வைத்துக் கொள்ள மாட்டார், அல்லாஹின் பக்கம் திருப்பக்கூடியவராக இருப்பார் என்பதை நாம் உள்ளத்தில் அளவுல நம்ம ஷேக உயர பார்க்கணும். நான் அடிக்கடி சொல்லுவது முறையில் நிச்சயமான முறையில எவரிடத்திலே நாம பையத்தாயிருக்கோமோ அந்த ஷேகை இந்த உலகத்தில் உண்டான எல்லா ஷேகரோட என் ஷேகு தான் பெரியவர், என் ஷேகு தான் முதன்மையானவர், என் ஷேகு தான் அந்தஸ்துல உயர்ந்தவங்க அப்படின்னு உள்ளத்தளவு நீங்க நினைச்சுக்கீங்க. ஆனால் ஷேக அல்ல, எந்த ஒரு மனிதரையும் உங்களை விட தம்மை விட தாழ்வாக பார்த்து விடாதீர்கள். ஷேக பார்க்கும்போது அப்படித்தான் பார்க்கணும். அதுக்காக அடுத்த ஷேகுகளை நீ எல்லாம் என்னப்பா ஏன் ஷேகு அப்படின்னு பேசுறதுக்கு இல்ல, என் ஷேகு உயர்ந்தவங்க அப்படின்னு நினைக்கலாம், தப்பு இல்ல. அடுத்த ஷேகுகளை தவறாக பார்க்கிறது குறை குற்றம். ஏன் ஷேக் அளவுக்கு இவர் இல்ல அப்படின்னு விமர்சனம் தவறு. ஒரு ஷேக் இருப்பாரு, நான் திண்டுக்கல் இருக்கேன், இப்ப திண்டுக்கல் இருக்கிறதுனால ஒருத்தர் அல்லாஹின் பக்கம் போகக்கூடியதா இருக்காரு, வழி நடந்து போறாரு. உதாரணத்துக்கு அல்லாஹ் டெல்லியில இருக்கான், டெல்லிக்கு போகணும் இல்லையா, திண்டுக்கல் இருந்து போனா எப்படி போறது? திருச்சி போகணும், அதுக்கு இடையில மணப்பாறை இருக்கு, அதுக்குள்ள அய்யனூர் இருக்கு, இந்த மாதிரி கிராமங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி மணப்பாறை திருச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு இப்படியே போனோம், மெட்ராஸ் வரும், மெட்ராஸ் போனோம், அப்படியே என்ன செய்யலாம், சில 3-4 ஸ்டேட் கடந்து போய் சேரலாம், இங்க டெல்லிக்கு போய் சேரலாம். இப்ப இந்த இடத்துல நடைபயணத்தில் இருக்காங்க இல்லையா, இப்படி போகக்கூடிய வாகனமோ ஏதோ போயிட்டு இருக்காங்க இல்லையா, இதுல முன்னேறியவர்கள்
திருச்சி வரை சென்றிருந்தாலும் அவர் ஷேக் தான், வழிகாட்டி தான். மெட்ராஸ் வரை போயிருந்தாலும் அவர் வழிகாட்டி தான். மெட்ராஸ் வரை போனவங்களும் இருக்காங்க, திருச்சி வரை போனவங்களும் இருக்காங்க, ஏன் டெல்லியை போய் அடைந்தவங்களும் இருக்காதான் செய்வாங்க. ஆனா ஒருத்தர் மெட்ராஸ் வரை போன ஷேகிட்ட போய் முழுமையா என் ஷேக் டெல்லி வரைக்கும் போனவங்க தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஷேகுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து இன்னும் அல்லாஹ் ரசூல் எதையெல்லாம் சொல்லியிருந்தாலும் எதெல்லாம் விளக்கியிருந்தாலும் அதுக்கு சரியாக நடந்துட்டாலும் ஷேகோட முந்தி போகக்கூடியதான் இருக்காங்க. டெல்லி போய் சேர்ந்தும் இருக்காங்க, அப்படிப்பட்ட முறிகள் இருக்காங்க. அதனால யாரையும் நாம் தவறாக குறைவாக எடை போடுவது அல்லாஹுக்கு விரும்பத்தக்கதல்ல. எந்த ஒரு மனிதனுமே குறையா பார்க்க கூடாது, தவறா பார்க்க கூடாது போது ஷேகுமார்கள் எப்படி குறையா பார்க்கிறது? அதனால கூடுமான வரைக்கும் மற்றவர்களை பற்றி நாம் என்ன செய்யல பெருசா கருத வேண்டியதில்லை. தன்னுடைய ஷேகை உயர்வாக பார்க்கும் பொழுது அந்த முரீதுக்கு அவர் மேல வைத்த கண்ணியத்தின் காரணமாக நான் நிறைய பலம் அடைஞ்சிருக்கேன். அதனால சொல்றேன், என் ஷேகுமார்கள் நிறைய பஞ்சேன். நம்ம ஹஜரத்தை பத்தி கூட சொல்லணும் கேட்டா சார் வரப்போறாங்க. நான் ஒரு காலத்துல அண்ணன் ஃபாரூக் பாபா வந்து அங்க இருந்தாங்க, அவங்களுடைய ஹிதமத்துல அவங்களுடைய பயிற்சியில் இருக்கும் பொழுது அப்ப போய் அவங்களை பார்த்துட்டு அப்படியே நேராக ஆடி போய் பாபா அங்க இருந்தாங்க நேரில், அங்க போய் பார்த்துட்டு அப்படியே நான் பாபாஜியை பார்க்க வருவேன், இப்படி ஒரு வளம் மாதிரி வருவேன். அப்படி 2-3 சந்தர்ப்பம் அப்படி போயிருக்கேன். அப்படி போகும்போது ஒரு இந்த எலெக்ஷன் இப்ப வந்துச்சு இல்லையா, கவுன்சில் எலெக்ஷன், இந்த மாதிரி எலெக்ஷன் ஒண்ணு ஒரு 3 எலெக்ஷனுக்கு முன்னால உள்ள நிகழ்ச்சி. அப்ப எனக்கு ஒரு ஆசை, சார் நம்மளும் கவுன்சில் ஆனா என்ன, நமக்கு தான் நிறைய பக்க பலங்கள் இருக்கு, கொஞ்சம் பசங்க எல்லாம் நிறைய இருப்பாங்க கூட, எப்ப பார்த்தாலும் ஒரு ஒரு சுற்று என்ற இருந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் அடாவடித்தனங்கள்லாம் எல்லாமே இருக்கும். அதனால நமக்கு நல்ல இத பேர் இருக்க, செஞ்சா என்ன நம்ம ஜெயிச்சலாமே அப்படின்ற உணர்வு இருந்துகிட்டு. அப்போ இந்த நிலையில ஹஜரத்துல போயிருக்கு. இப்ப அண்ணன் இருந்தாங்க போய் பார்த்துட்டு அப்படியே வசதி பார்த்து போற வழக்கம். அப்ப போய் உட்காந்து பார்த்து பேசிட்டு இருக்கும்போது ஏன் அவங்கள்ட்ட போய் அந்த விஷயத்த அவங்களுடைய எதிர்பார்த்தேன் அப்படின்னா, அவங்க அரசியல் இருக்காங்க இல்லையா, அரசியல் அவங்க ஆர்வமா இருக்கிறதுனால நம்மளை போன்ற அரசியல் ஆர்வமா தூண்டுவாங்கன்ற நிகழ்த்தோட போயிருக்கேன். என்கிட்ட உள்ள ஒரு பெரிய கெட்ட வழக்கமா நல்ல வழக்கமா நீங்களே சிந்திச்சிங்க. நான் ஷேகிடத்துல போனா, எந்த ஷேகிடத்துல போனாலும் பேச மாட்டேன். ஆண்டிபா ரஹமத்துல்லாஹி அவங்க காலத்திலயும் சரி, பாவாஜி ரஹமத்துல்லாஹி காலத்திலயும் சரி, பேசுவது குறைவு. இன்னும் சொல்ல போனா பாவாட்ட நான் போகும்போது எனக்கு நான் என்ன அவங்களை கேட்க நினைச்சு போனோம் மனசுலதான் நினைச்சு போவேன், அவங்கள்ட்ட போய் கேட்க மாட்டேன். நான் என்ன மனசுல நினைச்சிட்டு போனோம் அதை பாவா ஆண்டிபா ரஹமத்துல்லாஹி அப்படியே சொல்லிடுவாங்க. நேரா இது நினைச்சு சொல்ல மாட்டாங்க, எந்த ஷேகும் இது நினைச்சு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அவர்கள் பொதுவாக பேசிக் கொண்டிருப்பார்கள், பொதுவாக ஏதாவது உபதேசம் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு உண்டான கேள்விக்கு உண்டான விளக்கம் உடனே கிடைச்சிடும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு போயிருவேன். அப்போ ஒரு தடவை நானும் ஃபாரூக் பாபா போய்கிட்டு இருந்தோம், பாபா பார்க்க சேலம் வந்துகிட்டு இருந்தோம். அப்ப நான் சொன்னேன், நான் 5 விஷயத்த நான் மனசுல நினைச்சிருக்கேன், பாவாட்ட கேட்க வேண்டிய 5 விஷயம் நினைச்சிருக்கேன். இந்த 5 விஷயத்த பாபா ரஹமத்துல்லாஹி எனக்கு சொல்லுவாங்க பாருங்க போட்டு அண்ணன் சொல்லிட்டு நான் வந்துகிட்டு இருக்கேன். அன்னைக்கு வந்தோடனே பாபா என்ன பண்ணாங்க, அப்புறம் சொல்லுங்க, அப்படியே மாற்ற ஆகி போச்சு. எப்பயுமே தானா சொல்றவங்க அந்த மாதிரி நான் நினைச்சிட்டு இவங்க சொல்லிட்டு வந்தோடனே அவங்க சொல்றாங்க, பேசுங்க, என்ன சொல்லுங்க, என்ன இது கேட்கணுமா கேளுங்க. இப்படியே கேட்டுட்டே இருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் பேசவே இல்லையே, என்னையே கேட்டுட்டே இருக்காங்க. என்னடா போச்சா தப்பா போச்சு, நம்ம வேண்டாம் இவர்கிட்ட சொன்னோம், கேட்டுட்டு போன பிறகு சொல்லிருந்தான் போல இருக்கு, அல்லாஹ் தான இங்க விஷயத்தை காமிச்சு கொடுத்தானே அப்படின்னு போட்டு ரொம்ப கவலைப்பட்டு மறுபடியும் நான் கையை பேசிக்கிட்டு என்ன செய்யுதுன்னு தெரியாம முடிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் என் பார்த்தாங்க நான் பேசுற மாதிரி தெரியல. அப்புறம் அவங்களா தானா பேச ஆரம்பிச்சாங்க, பாவரத்துல பேசிக்கிட்டாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு தேவையான அந்த 5 கேள்விக்கும் பதில் கிடைத்தது. அப்படியே நான் போயிட்டேன், போய் சொன்னேன், இந்த மாதிரி ஆகி போச்சுனே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்பதான் வாய் வச்சு சும்மா வரணும்லப்பா அப்படின்னு சொல்லி போயிட்டு என்ன பாருப்பா. அப்போ இந்த மாதிரி பெரியார் இடத்துல போகும்போது பேசுவது வழக்கம் இல்லை. அப்ப நான் ஹஜரத்துல போயிருக்கும் போது இது விஷயமா எண்ணிக்கிட்டு போயிருந்தேன். ஏன்னா அரசியல் இருக்காங்க, நம்மளை ஆர்வப்படுத்தாங்க நினைச்சு அவங்ககிட்ட போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அரசியல் பேச்சு அப்படியே வருது. வந்தோடனே சொல்றாங்க, அதாவது அல்லாஹ் நமக்கு என்ன செய்ய சொல்றானோ அதை செஞ்சுட்டு போற வேண்டியதான். நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன் நம்ம ஏன் போய் அல்லாஹ்ட்ட போய் கேட்டுக்கிட்டு, நான் இப்ப அரசியல் இருக்கேன் தான், அரசியல் எனக்கு நோக்கம் இல்லை, அரசியல் எனக்கு ஒரு பெரிய பொருட்டே இல்லை. நான் அல்லாஹுக்காக செயல், அல்லாஹ் என்ன விரும்புறானோ அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்பதாக ஹஜரத் அவர்கள் எனக்கு என்ன செஞ்சாங்க சொல்லி காமிச்சாங்க. அன்னையிலிருந்து அந்த அரசியல் ஞாபகமே நீங்கி போச்சு. அதே மாதிரி பெரியார் சம்பவம் நிறைய இருக்கு. ஆண்டிபா ரஹமத்துல்லாஹி நான் ஒரு கொஞ்சம் வாலிபா வயசா இருக்கும்போது ஏராளமா வருவேன், இப்பயும் அப்படித்தான் இருக்கேன், இருந்தாலும் அல்லாஹ் கொஞ்சம் பாதுகாத்துட்டு இருக்கான்.
நான் பாபா ராமதேவ் இருக்கும் பொழுது அவங்க தொடர்பு இருக்கும்போது ஒரு தடவை என்ன செய்யறேன்னா, இந்த கடத்தல் வியாபாரங்கள்லாம் சில பெரியார்கள் பண்ணாங்க. சில ஸ்மக்லிங்ல அவங்க இந்த வரி இதுக்கு எல்லாம் காமிக்காம சில விஷயங்கள்லாம் படிச்சேன், கிதாபுகளை படிச்சிருந்தேன். அதை பார்த்துட்டு ஏன் நம்ம செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு தேவையான ஜக்காத்தை செலுத்தினா போதுமே, ஏன் இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு போட்டு அந்த எண்ணத்துல கொஞ்சம் அதிகமாக ஊடுருவி அந்த சிந்தனை அதிகமாகிடுச்சு, ஆள் கொண்டு போச்சு. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வாராமதேவ் அவங்களுக்கு நான் கடிதம் போடுறேன். அவங்க எத்தனை நான் கடிதம் போட்டானோ அத்தனை கடிதம் பதில் போட்டதெல்லாம் வச்சிருக்கேன். அப்ப அவங்க கடிதம் போடும்போது அவங்க என்ன செய்றாங்க, அன்னைக்கு பார்த்த ஒரு வாரத்துக்கு முன்னால என்னமோ தபாலுடைய விலையை உயர்த்திட்டாங்க கவர்மெண்ட்ல இருந்து. அதுல ஒரு 50 ஸ்டாம்பு என்னமோ ஒட்டாம நான் என்ன பண்ணிட்டேன், 4 ஸ்டாம்பு ஒட்டாம அனுப்பிச்சு விட்டேன். அங்க பாவாராமத்துல 2 ரூபா ஃபைன் கட்டி அந்த லெட்டர் வாங்கிட்டாங்க. லெட்டர் வாங்கிட்டு எனக்கு பதில் எழுதுறாங்க, நீங்கள் அனுப்பிய அந்த கடிதத்துல நீங்க ஸ்டாம்பு போட்டாங்க காரணமாக 2 ரூபா ஃபைன் வாங்கிட்டாங்க, நான் 2 ரூபா ஃபைன் கட்டினேன் அவங்க அப்படி சொல்லி அதுல எழுதுறாங்க. என்னடா நம்ம தர்ம சம்பளம் அனுப்பிச்ச பெரியவங்க நம்ம சிரமத்தை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கை செய்து போட்டு மன உளைச்சல் இருந்த என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. அப்ப நான் என்ன பண்ணேன், அடுத்த கடிதம் போடும்போது எவ்வளவு அனுப்பிச்சேன் சரியா 5 10 ஞாபகம் இல்ல, இல்ல 2 கரெக்டா இருந்துச்சுன்னா தெரியல, அனுப்பிச்சு விட்டேன். அனுப்பிச்சுட்டோடனே அடுத்த கடிதம் வருது, நீங்கள் அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டீர்கள். பாருங்க, அரசாங்கத்துக்கு நீங்க நஷ்டத்தை ஏற்படுத்திட்டீங்க, அதனால அந்த உரிய ஸ்டாம்பை வாங்கி கிழிச்சு போடுங்க என்பதாக எனக்கு அடுத்த லெட்டர் போடுறாங்க. நேராக போஸ்ட் ஆபீஸ் போனேன், அந்த ஸ்டாம்ப் வாங்கி கிழிச்சு போட்டு, கிழிச்சது அது மட்டும் இல்ல, என் நப்சில் ஊடி இருக்கக்கூடிய இந்த ஸ்மக்லிங் 2வது வியாபாரம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணமே நீங்கிருச்சு. பெரியார்களுடைய பரக்கத்து பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தொடர்புல அந்த லைட்டு போகும்போது அவங்க முகப்பத்து தான் அதெல்லாம் கிடைக்கும். சும்மா பணாகாம அவங்களுடைய உண்மையான அன்பு செலுத்தாம நம்ம நானும் பயத்தான் சொல்றதுலாம் முழுமையா கிடைக்காது. அது மாதிரி பாபாஜி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய நிஸ்பத்துல எனக்கு கிடைச்ச அளவில்லா நியமத்துக்கள் 1 2 அல்ல, அல்லாஹ் தஆலா அவங்க மூலமா கொடுத்த நியமத்துக்கள் 1 2 அல்ல. இன்னைக்கு நான் உங்க முன்னால உட்கார்ந்து பேசிக்கிறேன்னா அது பாபாஜி ரஹ்மத்து அவங்க மூலமா அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கள் தான். எனக்கு என்ன அருகதை இருக்கு உங்க முன்னால பேசுறதுக்கு? நான் எவ்வளவு பெரிய அசிங்கன்னு எனக்கு தெரியும், என்னை சார்ந்த சகோதரருக்கு தெரியும். அசிங்கத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய அல்லாஹ். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலாவுடைய இந்த ஷேகுமாரோடு நம்ம தொடர்புகளின் காரணமாக எத்தனையோ நியமத்துக்களை அல்லாஹ் தஆலா நமக்கு அளிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட நியமத்துக்களை நாம் பெற வேண்டும் என்றால் முழுமையாக நம்முடைய நஃப்ஸை ஷேகோடைய நஃப்ஸோடு இணைக்கும் பொழுது, ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி கூட சொல்லுவாங்க, அமல்ஹி கிதாபுல நீங்க படிச்சு பார்த்துக்கலாம். ஷேக் அக்பர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் உங்களுடைய மன விருப்பத்தை பிறருடைய விருப்பத்தோடு இணைக்காதவரை நிச்சயமான முறையில் உங்களை நீங்க சீர் செய்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஷேகை நீங்கள் கண்டால் அவர்களிடத்தில் நீங்கள் பையத்தாகிக் கொள்ளுங்கள். யார் சொல்றாங்க? ஜக்கரியா சொல்லி காட்டுறாங்க. அவர்களிடத்தில் நீங்கள் பையத்தாகிக் கொள்ளுங்கள். அமல்ஹின் சிறப்புல தாயலிம், அதாவது தப்லீகின் சிறப்புகள் இது இருக்கும். அவரிடத்தில் நீங்கள் பையத்தாகிக் கொள்ளுங்கள். எப்படி என்றால் அவரிடத்தில் நீங்கள் ஒரு மையத்தை போன்று ஆகிவிடுங்கள். குளிப்பாட்டக்கூடியவனிடத்திலே ஒரு மையத்து கிடைத்தால் எப்படி அவன் குளிப்பாட்டுவானோ அதுபோன்று ஒரு மையத்தாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் ஏனென்றால் உங்களை சுத்தம் தான் செய்யறாரு. மையத்து என்னங்க, அது பேசுமா? ஒருத்தர் காலை தூக்குறாரு, அதுல காலில் வலி இருந்திருக்கலாம், மையத்தான அப்புறம் பேசுமா? அது பேசாது. அப்ப அவர் என்ன செய்யறாரு? காலை தூக்கிட்டு கழுவுவாரு, திருப்பிட்டு கழுவாரு, கழுத்துக்கு பிடிச்சிட்டு கழுவாரு, எல்லாமே பண்ணுவார், குளிப்பாட்டுவார். ஒரு மையத்தை போன்று நீங்கள் ஆகிவிடுங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களை சுத்தம் தான் செய்யறாங்க என்பதாக. அவர் உங்களுக்கு வியாபாரம் செய்ய சொன்னால் செய்யுங்கள், வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் என்றால் விட்டுவிடுங்கள் என்பதாக யார் சொல்லி காட்டுறா? ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இந்த நிலையை தான் ஒரு ஷேகத்தை நம்ம தொடர்பு கொள்ளுமே ஒழிய நாம் ஏதோ பையத்தானோ ஏதோ எப்பயாவது ஜியாரத்து போனாங்களா, ஷேகு கூப்பிட்டாங்களா போறது, அதனாலதான் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. தரிகாக்காரங்கன்னா 2, ஒன்னு திக்ர் செய்யக்கூடிய கூட்டம், இன்னொன்னு ஜியாரத்துடைய கூட்டம். இது 2 தான் அவங்க செய்வாங்க. இது 2மே ஒரு அமலப்பா. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டியிருக்கான், திக்ர் அதிகமா செய்யுங்கன்னு அதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்தை வலியுறுத்திருக்காங்க. ஜியாரத்துடைய பரக்கத்தை அதை செய்யும் பொழுது அதை உணரும் போதுதான் தெரியும். ஜியாரத்தை நம்ம செஞ்சு வரோம். அனாச்சாரம் செய்யறாது அவன் விஷயம், அவன் சம்பந்தப்பட்ட விஷயம். நாம ஜியாரத்தை எப்படி செய்யணுமோ, நான் ஸல்லல்லாஹு எப்படி செஞ்சு காட்டுறாங்களோ, நம்ம ஷேகுமார் எப்படி காமிச்சு கொடுத்தாங்களோ அந்த வழியில் நம்ம செஞ்சுட்டு வந்துட வேண்டியது.
இது ரெண்டையும் தான் என்ன செய்யறாங்க, வெளியே இருந்து பார்க்கக்கூடியவர்கள் ஜியாரத்து கூட்டம், திக்ருடைய கூட்டம் சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் ஷேகுடைய தொடர்பு என்பது நஃப்ஸை விளங்கக்கூடிய ஆற்றலை பெற வேண்டும். ஒரு ஷேகு பயத் ஆயிட்டா நிச்சயமான முறையில் அவர் என்ன அல்லாஹ்ட்ட போய் சேர்த்துருவாரு, அல்லாஹ்ட்ட போய் சேர்த்துருவாரு நம்ம சொல்லி இருக்கோம். அல்லாஹ்ட்ட சேர்க்கிறது என்பது எப்படி தெரியுங்களா, ஒரு அடியான் தன்னுடைய இஹ்லாஸ் இல்லாத நிலையில் ஒருவன் கோடி ரூபாய் சதக்கா செய்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. இஹ்லாஸான நிலையில் ஒரு அடியான் 1 ரூபாய் சதக்கா செய்தால் அல்லாஹ்விடத்தில் அந்த கோடி ரூபாயை விட உயர்ந்ததாக இருக்கும். இந்த இஹ்லாஸை கொண்டு வருவதற்காக தான் இந்த ஷேகுடைய உதவி. இஹ்லாஸை பெற்ற பிறகு இஹ்லாஸான நிலை செயல்பாடுகளை அந்த அடியான் செய்யக்கூடிய நிலை உண்டாகிவிடும் என்றால் விடும் பொழுது இந்த ஷேகுடைய அந்த தொடர்பு பெரிய விஷயமாக இருக்காது. அதுவரை தான் அந்த ஷேக் என்ன செய்றார், உதவி செய்றார். அப்ப இந்த நிலை பெறணும்னா நம்ம நஃப்ஸை சரி பண்ணணும். நஃப்ஸை சரி பண்ணணும்னா நஃப்ஸை நாம அறியணும். தன்னை நாம அறியக்கூடிய நிலை உண்டாகும் போதுதான் நிச்சயமான முறையில் முழுமையாக நம்ம சீர்திருத்தம் செய்ய முடியும். நஃப்ஸை அறிய வேண்டும் என்றால் அது சாதாரணமாக வெறும் ஒரு சுபஹான் அல்லாஹ்லையோ இஸ்முதாத் 24,000 அல்லது ஜவால் நஃபிலோ அவாபி நஃபிலோ தொழுகினால முழுமையாக அடைந்துவிட முடியாது. நஃப்ஸை சீர்திருத்தம் செய்துவிட முடியாது. நஃப்ஸை சரி செய்ய வேண்டும் என்றால் முழுமையாக ஷேகுக்கு கட்டுப்பட்டவர்களாக கீழ்பட்டவர்களாக நாம் நடக்கும் பொழுது இலகுவான முறையிலே நாம் அடைந்து கொள்ளலாம். அந்த ஷேகுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் நேரடி சுட்டிக்காட்டுதல். இந்த நேரடி சுட்டிக்காட்டுதல் இது தவறு இது சரி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை அவர்கள் நமக்குள்ளே தூண்டுதலாக இருப்பார்கள். ஆனால் நாம் அப்படி நம்ம அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் சொன்ன உடனே அவரை கட்டளை ஏற்று நம்ம நடக்கூடியவர்களாக இருப்பானால் நிச்சயமான முறையிலே அந்த நஃப்ஸை நாம் அறியக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் தஆலா தருகின்றான். பாவாஜி ரஹ்மத்துல்லாஹி அழகா சொல்லி காட்டுவாங்க. ஒரு தடவை அவங்க மகனார் வீட்டில் என்ன சாப்பாடு கூட்டு போனாங்க. போய்கிட்டு இருக்கும்போது சாப்பாடு வைக்கப்பட்டுருந்துச்சு. நான் அண்ணன் வீட்டில் சாப்பிடலாம் போட்டு எத்தனை சீட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு போனவங்க என்ன உட்காருப்பா பண்றாங்க. உட்காருப்பான்னு சொன்னோடனே நான் என்ன செஞ்சேன், அவங்க நிக்கிறாங்க, நம்ம எப்படி உட்காருறது? இப்ப நான் நினைச்சது தப்பா இல்லையா? என் ஷேக் நிக்கிறாங்க, நான் என்ன உட்கார சொல்றாங்க, நான் எப்படி உட்காருறது? என் ஷேக் நிக்கும்போது உட்காரு கண்ணிய குரு இல்லையா அப்படின்னு நினைச்சேன். அடுத்த செகண்ட் சொன்னாங்க, இந்த மிலிட்டரி இருக்குல்ல, மிலிட்டரி, அந்த மிலிட்டரியில போய் பாரு, அந்த கேப்டன் ஒண்ணுக்கு இருந்துட்டு கழுவ மாட்டான். அவன் சொன்ன உடனே சுடுன்னா சுற்றணும். எதிரி நல்லவனாயிற்று கெட்டவனாயிற்றுன்னு யோசிக்கிறதுக்கு அங்க வேலை இல்ல. நான் அதுக்குள்ள உட்காந்துட்டேன். அவங்க இந்த வார்த்தை ஆரம்பிக்கணும்னு கீழே உட்காந்துட்டேன். அது வேற விஷயம். ஆக இந்த மிலிட்டரியை விட பெரிய விஷயம் இந்த ஷேகுத்துவ முறிவுரை தொடர்பு என்பது. அந்த அளவுக்கு நம்ம ஷேகுமார்கள் யாரெல்லாம் பயத்தா இருக்கீங்களோ சிந்திச்சுக்கீங்க இன்ஷா அல்லாஹ். அந்த அளவுக்கு ஷேக் இடத்துல நம்ம என்ன செய்யறோம், முழுமையாக சுட்டிக்காட்ட நிலைக்கு நம்ம விட்டுருக்கோமா என்ற பல முறிவுகள் இருக்காங்க. நான் பல விதமா கையாள வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் வச்சிருப்பார், நான் என் பேச்ச கேட்கறதுக்கு அவர் ஒரு அளவுகள் வச்சிருப்பார். அது வரைக்கும் தான் அவர்கிட்ட பேச முடியும். அதுக்கு மேல பேசி வச்சுங்க, இவர் என்னப்பா ஷேக், இவர்கிட்ட போய் அவசியம் அடுத்த சீக்கிரம் போயிடுவார். போயிட்டாங்க, நிறைய பேர் போயிட்டு போறாங்க. அது விஷயம் நம்ம நோக்கம் அல்லாஹ் ஒரு நிலை வரைக்கும் தான் நமக்கு விட்டுருக்காங்க. அது வரைக்கும் தான் அவங்களுக்கு உபதேசம் பண்ண முடியும். அதுக்கு மேல தாண்டி நம்ம பேசணும்னா போதும், அடுத்த செகண்ட் செய்றாங்க, நம்ம மேல அதிருப்தி ஆகிறாங்க. இந்த அதிருப்தி இருக்கு இல்லையா, அதிருப்தி ரெண்டு ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு ஷேக் ஒரு முரீதிடத்துல அதிருப்தி ஆவதும், ஒரு முரீது ஷேகத்துல அதிருப்தி ஆவதும். ஒரு முரீது ஷேக் அதிருப்தியா பாக்குறாரு, ஒரு ஷேக் முரீது அதிருப்தியா பாக்குறாங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, முள்ளு மேல விழுந்த சேலையை போன்று. சேலை மேல முள்ளு விழுந்தாலும் சரி, முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சரி, பாதிப்பு என்பது சேலைக்கு தானே வெளிய முள்ளுக்கல்ல. அதுபோன்று ஒரு ஷேக் ஒரு முரீதை பார்த்து அதிருப்தி அடைந்தால், ஒரு முரீது ஒரு ஷேகை பார்த்து அதிருப்தி அடைந்தால் யாருக்கு கேடு என்றால் நிச்சயமான முறையில் அந்த முரீதுக்கு தான் உண்டாகும் வெளிய ஷேக் இடத்தில் இல்லை. ஏனென்றால் ஷேக் தன்னுடைய நஃப்ஸை உற்று பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதன் காரணமாக தன் மூலமாக ஏதேனும் தவறு நடந்தக்கூடாது என்று உணர்ந்தவர்களாக இருப்பாங்க. அந்த நிலையிலிருந்து அவர்கள் அந்த செயல்பாடுகளை செய்யும் பொழுது அவர்கள் அல்லாஹ் இடத்தில் தப்பிச்சு போயிடுவாங்க. அந்த முரீது தான் மாட்டுவார். அதனால நிச்சயமான முறையில நம்ம பையத்தாகிறோம்,
பையத்தானவர்கள் அதிகமாக ஷேகோட தொடர்பு கொள்ளுங்க, அதிகமாக தொடர்புகளை ஏற்படுத்தி அவங்களுடைய சொல்லுக்கும் அவருடைய செயலில் ஒத்து கவனிங்க. அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது எவ்வளவு சிறப்பு என்பதை நாம் அப்புறமா உணரலாம். அதன் மூலமா கிடைக்கும் போதுதான் அந்த நியமத்துக்கு நம்ம பெரும்பொழுதுதான் ஆகா என் ஷேகுமா இப்ப சொன்னேன் இல்லையா, நான் ஒரு அற்பன், இந்த அற்பனாகிய என்னை இந்த நிலைக்கு உயர்த்தியவர்கள், இந்த நிலையில் ஆக்கி கொடுத்தவர்கள் யார் என்றால் நம்ம பாவாஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆண்டி பாவோட பையத்தாருக்கு முன்னால தொழுகை கூட இல்லைங்க, 5 நேர தொழுகையே இல்லை. அல்லாஹ் தஆலா ஒரு தொழுகை கூட முழுமையா விளங்குறதுக்கு ஒரு சூழல் இல்லை. சரிங்க, சும்மா இல்ல, ஹிஃப்ஸ் வரைக்கும் ஒரு 5-6 ஜூஸ் மனப்பாடம் பண்ணி ஒரு 3-4 வருஷம் எனக்கும் அந்த மதரசாவுடைய தொடர்பு இருக்கு. அடிப்படையிலும் அவங்க மூலமா அந்த உஸ்தாதுகள் மூலமா எனக்கு இருக்கு. அந்த நிலையில நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா ஆர்னி பாபா ரஹ்மத்துல்லாஹி 95 பையத்தார வரைக்கும் 5 நேர தொழுகை இல்லை. இன்னும் சொல்ல போனா இன்னும் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு, கௌபத்துல்லா பக்கத்துல இருந்தேன். பாவாட்டா பையத்தாருக்கு முன்னால கௌபத்துல்லா பக்கத்துல இருந்தேன். கௌபத்துல்லா எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரோடு இருக்கு பாத்தீங்களா, ரோட்டுக்கு அந்த பக்கம் செவுரு இருக்கு, அந்த செவுரு அங்க இருந்து ஆரம்பமாக கௌபத்துல்லா. இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் அஜியாத் ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஹஜ்ஜுக்கு போனவங்க எல்லாம் பாத்துருப்பீங்க. இப்ப சமீபத்தில் இடிச்சுட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் சொல்றது இப்ப 18 வருஷம் ஆச்சு நான் போயிட்டு வந்து. அஜியாத் ஹாஸ்பிட்டல் சொல்லக்கூடியது கிங் பேலஸ் ராஜாவுடைய அந்த அரண்மனை கட்டணம் இருக்கு இல்லையா, அது ஒட்டினாப்புல இருக்கும். அது ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட 140 வருஷம் மேல இருந்தது. இப்ப சமீபத்தில் உடைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த கட்டடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏசி டெக்னீஷியனா வேலை பாக்குறேன். ஆனா தொழுகை எப்படி இருந்துச்சு, நினைச்சாதான் போறது, நினைச்சாதான் தொழுகை போறது. பகுப்புத்தல பாங்க சொல்லுவாங்க, பாகம் சத்தம் கேட்கும். எங்களுக்கு இந்த ஒர்க் ஷாப்னு சொல்லக்கூடிய ஒரு தனி இடம் கொடுத்துருப்பாங்க. இஷ்டம் போல என்ன செய்யலாம், வேலை வந்தா மட்டும் தான் வேலை பார்த்து கொடுக்கணும். ஹாஸ்பிட்டல்னால வேலை ஏதாவது அறையில வந்தா அந்த வேலையில வந்து அந்த டியூட்டி கொடுப்பாங்க. இந்த சம்பந்தப்பட்ட ஏசி வேலை பார்த்து கொடுக்கறது நம்ம வேலை, மற்ற நேரம் ஃப்ரீயா இருக்கலாம். அப்படிப்பட்ட வேலை பார்த்ததுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய கௌபத்துல்லா இன்னைக்கு நம்ம பிரயாசப்படுறோம், போக முடியுமா போக முடியாதா தெரியல, அப்படிப்பட்ட ஒரு நம்ம சிந்தனையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அருகாமையில இருந்தும் கூட நான் அந்த கௌபத்துல்லாவுடைய உணர்வை நம்மள என்னால என்ன செய்ய முடியல, பெற முடியல. பையத்தாவருக்கு முன்பாக இது போன்ற சூழல்ல வாழ்ந்தோம். பாவாட்ட பையத்தாவருக்கு முன்னால 5 நேர தொழுகையே இல்லாத ஒரு சூழல். கௌபத்துல்லா பக்கத்துல இருந்து கூட அங்க கூட 5 நேரம் போய் தொழக்கூடிய ஒரு சூழல், அதாவது எண்ணத்துல ஓடல, நினைச்சா தான் போய் தொழுறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆர்னி பாபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்ட்ட எப்ப பையத்தானோ அதுக்கு பின்னால்தான் 5 நேரம் தொழுகை கூட. அந்த காலகட்டத்தில் கூட தொழுகை என்ன சொல்லுவாங்க, ஹிதாயத்துக்கு முன்னாடி சொல்லும்போது நான் 4 நேரம் தான் தொழுகிறது, 4 வகுத்து தான் தொழுக ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தேன். பாவாட்ட பையத்தானவனே பாபா 40 நாளே தஹஜ்ஜுத் தொழுப்பான்ட்டாங்க. தஹஜ்ஜுத் வளமையா என்ன செய்ய தொழக்கூடிய ஒரு சூழல் வரும்போது ஃபஜ்ரும் இலகுவான முறையில் கிடைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு போச்சு. ஆக பையத்தின் மூலமாக இவ்வளவு பெரிய நியமத்துக்கள் பரக்கத்துகள் எல்லாம் இருக்குது. நாம் இதை உணர வேண்டும் என்றால் முழுமையாக அந்த ஷேகத்தில் நம்ம ஃபனான நிலை ஏற்படும் பொழுது ஃபனாஃபி ஷேக் ஃபனாஃபி ரசூல் ஃபனா ஃபில்லா என்ற நிலையை நாம் அடைய முடியும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அப்பேற்பட்ட தௌஃபீக் தந்தருவானாக. வாஹிரு ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.